சார் வணக்கம். வணக்கம். விஜய் கட்சி கொடியை அறிமுகம் செய்து வச்சிருக்கிறார், கட்சி பாடலையும் வெளியிட்டு இருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க அரசியல் நகர்வு? ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியல் தொடங்கலாம். இதுதான் நம்ம ஆரம்பத்தில் சொல்ல முடியும். விஷால் கூட தொடங்க போகிறதா சொன்னார். கீர்த்தி சுரேஷ் கூட நாளைக்கு நான் அரசியலுக்கு வேறு ஆசை இருக்குது அப்படின்னாங்க. ரஜினிகாந்த் தொடங்க போகிறேன்ட்டு தொடங்கலை. கமல்ஹாசன் தொடங்கி அவரும் பாவம் இப்போ ராஜ்யசபா சீட்டாக ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டிருக்கிறாரு. ஆமாம். ஸோ அந்த நடிகர்கள் வரிசையில் விஜய் ஆரம்பித்திருக்கிறார். இது எப்படி போவார் அப்படிங்கிறத இனி அவர் வரப்போகிற விஷயங்கள், எந்த அளவுக்கு ஒன்றிய அரசை எதிர்க்கிறார், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வைத்து தான் அவருடைய கட்சி வளர்ச்சியை நம்ம தீர்மானிக்க முடியும். கட்சி கொடியில் எதுவும் சிம்பாலிக்காக எதுவும் தெரியுதா உங்களுக்கு? இல்லை, கட்சி கொடியில் அவர் ரசிகர்களை தோழர்களையும் மாற்றினார்ல, என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களையும் மாற்றினார். அப்போ இங்கே ஒரு இடதுசாரி சிந்தனை வேணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசுகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு திராவிட இயக்க அரசியல், ஒரு இடதுசாரி அரசியல், மொழி சார்ந்த அரசியல், இதுதான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்குது. இதை பேசிய திராவிட கட்சிகள் தான் எங்கள் ஆட்சியில் இருக்குது. புரியுதுங்களா? ஆக இந்த மாநில சுயாட்சி, மொழி உணர்வு அடிப்படையில் நான் ஒரு முதலாளிக்கு எதிரானவன், தொழிலாளர்களுக்கு ஆதரவானவங்கிற இந்த கான்செப்ட் தமிழ்நாட்டில் ஜெயிக்குங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. அது ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர் அந்த சிவப்பு இதை வச்சிருக்கிறாரு. மஞ்சள் அப்படிங்கிறத எந்த அடிப்பில் வச்சாரு எனக்கு தெரியல. மஞ்சளுங்கிறது இங்கே ஃபார்வர்ட் பிளாக்கு, பாமக நிறைய கொடிகளுக்கு இருக்குது. இருந்தாலும் இப்போ நிறைய கட்சி கொடியிலே எல்லா கலரும் மாறி வந்துருச்சுல. அவர் என்ன கலர் தான் வைப்பார், அதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்ல. எந்த கொடி தானே வைக்கிறது, எல்லா கலருமே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சுக்கிறப்பல மஞ்சள் வச்சுருக்கலாம். மஞ்சள்ங்கிறத கொஞ்சம் ஒரு ஆன்மீகவாதிகள் அப்பீஸ் பண்ணுற ஒரு மஞ்சள் மங்களகரம் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அவர் ஒன்றும் பெரிய லெஃப்ட்டு கம்யூனிஸ்ட்னு சொல்ல முடியாதுல்ல. அவருடைய ஒரு மத மறுப்பாளர், ஒரு பொருள் முதல்வாதிங்கிற அடிப்படையிலையும் கிடையாதுல்ல. அவங்கெல்லாம் எல்லாரையும் அப்பீஸ் பண்ணணும்னு நினைப்பாரு. அந்த அடிப்படையில் மஞ்சளையும் வச்சிருக்கலாம். அந்த பூ ஒன்று சொல்கிறாங்க, வெற்றி, இது சம்திங். அதெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் இந்த வாகை பூ, வாகை திணை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. வாகை அப்படிங்கிறது வெற்றிங்கிறது அந்த அடிப்படையில். அதான் அந்த தமிழ் ப்ரைடை அவர் முதன்மைப்படுத்துகிறாருங்க. தமிழ் ப்ரைடுங்கிறது தமிழ்நாட்டில் அந்த அரசியல். ஏன்னா பாஜக தமிழ் அரசியலுக்கு எதிராக இருக்குது. ஏற்கனவே இங்கே தேசிய அரசியல் இருக்குது. அப்போ அவர் என்ன அடிப்படையில் எடுக்கிறாரு, நான் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு தமிழ் உணர்வாளன், ஒரு மாநில உணர்வாளன், எங்கள் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குங்கிற அந்த அரசியல் அவர் கையில் எடுக்கிறார். அதுதான் அந்த கொடிகளை காமிக்கிறார். நிறைய இன்னைக்கு போட்ட உடனே நிறைய அதுக்கான அந்த மீம்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதே போல இருக்கக்கூடிய கொடிகள்லாம் போட்டு இது ஒரு சாதிய கொடி, இந்த கலர், இந்த சாதி. கர்நாடகா கொடிங்கிறாங்க, மட்டால் நாகராஜ் கொடி, கர்நாடகா தனி கொடி இதுதான் அப்படிங்கிறாங்க. செவிகால் யானையில சரத்குமார் கொடி கூட இப்படிதானே இருந்துச்சு. ஒரு கட்சி நடத்தினார்ல, அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி. அவரே மறந்துருப்பாரு, நம்ம நான் வச்சிருக்கோம். அந்த கொடி கூட ஒரு மஞ்சள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சியில இருக்கு. கலர் பிரச்சனையும் இருக்குல்லங்க. இருக்கிற கலரை வச்சு எத்தனை கொடி தான் கட்ட முடியும்? அதனால இனிமேல் இருக்கிறதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தானே கட்ட முடியும். அதனால ஒரு கொடியை எடுத்திருக்கிறாரு. ஆனா காவி வந்து விடக்கூடாதுன்னு தெளிவா இருந்திருக்காரு. இதுவே லைட்டா காவி மாறி இருக்கிறதுன்றத மாதிரி தானே சொல்றாங்க. இந்த கொள்கை தெளிவோட இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அவர் கொள்கை என்னன்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் அவர் தெளிவோட இருக்காரா குழப்பத்தில் இருக்காரான்னு தெரியும். அவர் தலைவர்கள் பேரை இப்ப கூட கட்சி கொடிகளுக்கான காரணத்தை இன்னொரு நாளையில் அறிவிப்பேன்னு தானே சொல்லியிருக்காரு. ஆமா, இதுக்கான காரணம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறேன், ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னு விஜய் தான் சொல்லணும். அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், இன்னொரு நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டார். தொடர்ந்து பார்க்குறோம். ஒரு 6 மாசமா இந்த ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. விஜய் அரசியலுக்கு வருவேன்னு சொன்னதுல இருந்து ஏதோ அதிர்வுகளை கொடுக்குது அது தமிழ்நாடு அரசியல். தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையும் டெல்லி எதிர்ப்பு அரசியலுங்கிறது அடிப்படையான அரசியல். அதை இப்போ செய்யக்கூடிய அரசா தமிழ்நாடு அரசு இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள திமுக கூட்டணி இது டெல்லி எதிர்ப்பு அரசியல் இருக்குது. இப்போ இவர் இந்த இந்தியா கூட்டணி பேட்டர்ன், இப்போ அவருக்கு சாய்ஸ் இப்போ இந்தியா கூட்டணி, பாஜக கூட்டணி தான். இது இரண்டில் அவர் எந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண போகிறாருங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு அவர் இந்தியா கூட்டணி பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுவார். அதாவது ஒரு பாஜக எதிர்ப்பு, ஒரு மதவாத எதிர்ப்பு, தமிழர்களுக்கான உரிமை, இதை பேசினாதான் நிலைக்க முடியும்னு தெரிஞ்சிருக்கு. அதை குரலாக கொடுப்பாரா, வெறும் அறிக்கைகளாக கொடுப்பாரா, இறங்கி தமிழ்நாட்டுக்காக நீட் எதிர்ப்பு, ஜிஎஸ்டி, நிர்மலா சீதாராமன் ஏன் எங்களுக்கு நிதி தரலன்னு இறங்கி நின்று கேட்பாரா, இதெல்லாம் போக தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு நான் வருவேன் என்பதை 100 விழுக்காடு உறுதி செஞ்சுட்டாரு. கட்சி கொடியெல்லாம் அறிவிச்சிட்டார். கொள்கை என்னங்கிறத அவர் அறிவிக்கணும். அறிவிச்சு ஒரு சாயல் காமிச்சிருக்காரு. நான் பிஜேபி கொள்கையை இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகள் வரக்கூடிய தோழர்கள், அது தமிழர் தொன்மை, நம்ம தமிழருடைய வழி வந்தவங்க, இந்த அடையாளத்தை விட்டு தர மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார் இல்லையா. இதுலேருந்து இது எல்லாமே பாஜகவுக்கு எதிரான அடையாளம். ஸோ அவர் பாஜக எதிர்ப்பாளரான்னு எனக்கு தெரியல. ஆனால் பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்தாதான் தமிழ்நாட்டில் நிலைக்க முடியுங்கிற அந்த சாதுரியம் இருக்குது. யாரோ ஒருத்தர் அவர் அப்படி ஏற்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால்
தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும்னா பாஜக எதிர்ப்பு அது ஒரு பார்ட்டு, இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி இருக்கும். திமுகவை தைரியமா எதிர்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே, அது தெரியல. திமுக இன்னொன்னுங்க, இவர் கட்சி ஆரம்பிச்சா எல்லா கட்சியும் எதிர்த்து தானே ஆகணும், என்ன கேள்வி? இல்லாட்டி திமுகவோட போய் சேர்ந்துட வேண்டியதானே அவர். கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சாருன்னா இருக்கிற எல்லா கட்சிக்கும் அவர் எதிர்பார்ப்பார் தான் அர்த்தம். இல்லைன்னா அவர் சீமான் கட்சியில் போய் சேர்ந்துடலாம், பாமகவில் சேர்ந்துடலாம், பிஜேபியில் சேர்ந்துடலாம்ல. அப்போ எந்த கட்சியோட கொள்கையிலும் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் நாட்டை திருத்த போறேன்னு சொல்லி தானே அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால இதை எதிர்பாரா அதை எதிர்பாரான்னு சொல்ல முடியாது. அவருடைய பேட்டர்ன், அந்த பிஹேவியர், எப்படி அரசியலை வழிநடத்த போகிறோம் என்பதற்கு நான் காவி இல்லை அப்படின்னு காமிச்சிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது. அதை அவர் காமிக்கிறார். ஏன்னா ஆன்மீக அரசியல் இங்கே ஏற்கனவே தோற்று போனது அவருக்கு தெரியும். மையம்னு ஆரம்பித்து கடைசியில் பாவம் என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில் ரஜினி கமல் செஞ்ச மாதிரி நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸு, ஒரு மொழி உணர்வு அரசியல், இதையெல்லாம் கையில் எடுத்தால் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும்னு தெரியுது. மொழியை எடுத்த திராவிட கட்சியில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே மொழி உணர்வை எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும், சாதியோ மதத்தையும் எடுத்தால் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுங்கிறத யாரோ நல்லா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு குழு அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், டீமு. அந்த அடிப்படையில் அவர் அந்த பேட்டர்னில் போய்க்கிறார். பிஜேபியை வலிமையாக எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக இருக்கார். விஜயனுடைய அந்த கொடி பாடலை கவனிச்சிங்களா? அதில் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த திராவிட இயக்க தலைவர்களை லைட்டாக அப்படி தொட்டுட்டு இவரை காட்டுற மாதிரியான அந்த வரிகள் இருக்க மாதிரி தெரியுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் 3 எழுத்து அப்படின்னு சொல்கிறாரு. 3 எழுத்துனா திமுகன்னு சொல்லலாம். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் பாடினது அண்ணாவை மனதில் வைத்து பாடினார், திமுகவை மனதில் வைத்து பாடினார். அதை கேட்கும்போது கடமை அப்படிங்கிற மாதிரி மாற்றினார். உடனே வந்து கிண்டல் அடித்தார் எம்ஜிஆரை. 3 எழுத்துல என் மூச்சு இருக்குன்னா மூக்கை சொல்கிறாரு, மூக்கில் தான் மூச்சு இருக்கும், அதனால தான் அவர் மூக்குங்கிறாரு அப்படின்னு வந்து எம்ஜிஆர் கிண்டல் அடித்தார். எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர், எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஒரு திராவிட இயக்க உணர்வாளர், அண்ணா பற்றாளர், திமுககாரர். திமுககாரரான எம்ஜிஆர் 3 எழுத்துன்னு சொன்னது திமுகவை. இப்போ விஜய் 3 எழுத்துன்னு சொல்கிறாரு. அது விஜய்ங்கிற தன்னுடைய இதையே சொல்லிக்கிறாரா, இல்லை எம்ஜிஆர் சொன்ன அந்த திராவிடங்கிற கருத்தில் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிறாராங்கிறத அவருடைய பின்னாடி சைடில் இருந்து எதையுமே ஒரு குழப்பமாக, ஒரு பூடகமாக அப்படி நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறதுங்கிறது சரி கிடையாது. இதையெல்லாம் விஜய் தெளிவுபடுத்துவார்னு நினைக்கிறேன். அந்த 3 எழுத்துங்கிறது என்னது? தமிழா, அறிஞர் அண்ணாவை தான் நீங்களும், எம்ஜிஆர் சொன்ன 3 எழுத்துங்கிறது அறிஞர் அண்ணா, நீங்களும் அண்ணாவை தான் சொல்கிறீங்களா? நீங்கள் திமுகவை சொல்ல முடியாது. திமுக நீங்கள் ஒரு கட்சியாக மாறிடுச்சு, தனியாக கட்சியாக இருக்குது, நீங்கள் வேற ஒரு கட்சி. இப்போ யார் அந்த 3 எழுத்து அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும். இந்த மாதிரி ஊகங்களா, இது ஒரு விவாதங்களா இருக்கட்டும்ங்கிற மாதிரி அப்படியே விட்டுறக்கூடாது. இதுக்கு விளக்கம் தரணும் அவர். விஜய் என்ற ஒற்றை மனிதர் தான் இப்போ அந்த கட்சியினுடைய ஐடென்டிட்டியாக இருக்காரு. இது மட்டும் போதுமா? விஜய்ங்கிற ஒற்றை மனிதர் மட்டும் இருந்து அது ஒரு கட்சி டெவலப் ஆக முடியாது. இப்போ எம்ஜிஆர் டெவலப் ஆனார்னா, எம்ஜிஆர் திமுககாரர். திமுகவில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், பொருளாளர், சிறு சேமிப்பு துணைத் தலைவர், இவ்வளவு பொறுப்புகளை வைத்த எம்ஜிஆர் வந்து அப்படியே கட்சி ஆரம்பித்தார். அப்போ திமுகவுடைய பாதிப்பு அவரிடம் இருந்தது. உங்கள் கொள்கை என்னங்கிறப்ப திமுக கொள்கை தான் என்னுடைய கொள்கைன்னு அவர் சொல்லிட்டார். கருணாநிதி எதிர்ப்பு, ஆனால் திமுக கொள்கை அண்ணாயிசம். இந்திய எதிர்ப்புலலாம் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு ஓப்பனாக சொன்னார் அவர். அவருடைய கொள்கை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். தனியாக போய் எம்ஜிஆர்ட்ட உங்கள் கொள்கை என்னன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ விஜயை பொறுத்தவரையும் அதனால் எம்ஜிஆர் தனியாளாக மட்டும் இல்லை, எம்ஜிஆருக்கு முன்னாடி அது திராவிட இயக்க பின்புலம் இருந்தது, அந்த அனுபவம் இருந்தது. அதுபோக அன்றைக்கி டெல்லி அவருக்கு உதவி செஞ்சுச்சுன்னா நிறைய சொல்கிறாங்க. அது ஒரு விமர்சனமாக இருந்தது. இந்திராகாந்தி அவரை திமுகலேருந்து பிரிக்க பயன்படுத்தினாங்கிறதுலாம் தனி அரசியல். அப்புறம் எம்ஜிஆருக்கு பலம் சேர்க்க நாவலர் கூட வந்துட்டார், மதியழகன் எம்ஜிஆர் கூட வந்துட்டார், கே கிருஷ்ணசாமி கூட வந்துட்டார். இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட பேராசிரியர் அன்பழகனை தவிர முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே எம்ஜிஆரோட வந்தாங்களே. அந்த பலமெல்லாம் சேர்த்து தான் எம்ஜிஆரால் ஒரு கட்சியை நடத்த முடிந்தது, ஆட்சியை பிடிக்க முடிந்தது. இப்போதைக்கு விஜய்க்கு பின்னாடி அப்படி பலமான ஆட்கள் யார் இருக்காங்க என்னன்னு தெரியல. பவர் பாலிடிக்ஸையும் தெரிந்து கருத்தியல் செறிவும் நிறைந்த தலைவர்கள், ஆளுமைகள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள் எத்தனை பேர் விஜய் பின்னாடி இருக்கிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சால் பேச முடியும். ஆனால் எம்ஜிஆருக்கு இருந்த பலம் விஜய்க்கு கிடையாது இப்போ உள்ள சூழல். ஏன்னா எம்ஜிஆருக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு திராவிட இயக்க செறிவுள்ள அறிஞர்கள் அவர் பின்னாடி இருந்தாங்க. எம்ஜிஆருங்கிற தனியால் இல்லை. ஈழ பிரச்சனை எப்படி அணுகிறதா இருக்கட்டும், டெல்லியை எதிர்கொள்வதாக இருக்கட்டும், சத்துணவு திட்டம், இப்படி எல்லா விஷயத்துக்கும் அவருக்கு வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கு செய்யணுங்கிற உணர்வுகளாக இருந்தது. இடஒதுக்கீட்டில் அவர் கொஞ்சம் தவறான நடவடிக்கை எடுத்த போது உடனே திருத்தி கொண்டு 68% இடஒதுக்கீடை கொண்டு வந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. திராவிட இயக்க பின்புலத்திலிருந்து வந்த எம்ஜிஆரே இடஒதுக்கீடு விஷயத்தில் கொஞ்சம் தரமாறி போனார். அதுக்கப்புறம் தன்னை திருத்தி கொண்டார்.
விஜய் எல்லாம் அப்படி எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருக்கிறாருன்னா அவர் பின்னாடி யார் இருக்கா என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்தால் நமக்கு தெரியும். அப்போ ஸ்ட்ராங்கான அந்த அரசியல் பின்புலம் இல்லாதது, அந்த ஒரு அனுபவம் இல்லாதது விஜய்க்கு ஒரு பெரிய டிராபேக் அப்படின்னு இல்லை, இருக்கா இல்லையான்னு தெரியலையே. திடீர்னு பாண்டே வெளியே வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? பாண்டே அப்படி எட்டி பார்த்தாரு, நானே வணக்கம்னே நீங்கள் எங்கே இருக்கீங்க, தம்பி விஜயை பார்க்க வந்தேன் அப்படின்னா முடிஞ்சிச்சு. பழகருப்பியா தமிழறிமணின்னு போகிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்கெல்லாம் போனாங்கன்னா கண்டிப்பாக திராவிட எதிர்ப்பு மனநிலையோடு தான் விஜயை வழி நடத்துவாங்க. பழகருப்பியா தமிழறிமணியெல்லாம் போனாங்கன்னா திராவிட எதிர்ப்பு மனநிலையில் தான் விஜயை வழி நடத்துவாங்க. ஸோ யார் அவர் பக்கம் போகிறா, இவர் யார், ஃபர்ஸ்ட் இவருக்கு ஒரு ஐடியாலஜி தெளிவு இருந்தால் தானே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும். இல்லை, இவர் திராவிட இயக்கத்தை ஒட்டி போகிறார் அப்படின்ற மாதிரி உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இவருடைய கொடிய அறிமுகம், இவருடைய உணர்வுகள், நீட் எதிர்ப்புன்னு பார்க்கும்போது இன்னைக்கு திராவிட இயக்க அரசியல் பிரதானமே நீட் எதிர்ப்பு தான். நீட் எதிர்ப்பு. தமிழ் தேசியவாதிகளும் எதிர்க்கிறாங்கல்ல. தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்று தானேங்க. அதுனா இது வேற அது வேறையாங்க. மொழி உணர்வு அடிப்படையாக வச்சு தானே திராவிட இயக்கம் வந்தது. தனித்தமிழ்நாடு கேட்டது பெரியார் தானே. வேற யார் தமிழ் இன்னைக்கு பெரியார் எதிர்ப்பு தமிழ் தேசியவாதிகள் முன்னிறுத்துற மாப்போசிய பெரிய தமிழ் தேசியவாதி இவங்க முன்னிறுத்துறாங்க. பெரியார் எதிர்ப்பு தமிழ் தேசியவாதிகள். அவர் தனித்தமிழ்நாடு என்னைக்கா கேட்டாரா? அவர் என்ன கேட்டார்? இந்தியை கொண்டு வாங்கன்னாரு, சமஸ்கிருதம் உயர்ந்த மொழினாரு. இதுதான் மாப்போசி. ஆனால் பெரியார் என்ன சொன்னார்? தமிழ் தான் உயர்ந்த மொழி, சமஸ்கிருதம் கிடையாதுன்னாரு. இந்தியை உள்ள விட மாட்டேன்னாரு. இவர் தான் திராவிட இயக்க தலைவர். அப்போ திராவிட இயக்கம் என்ன வேற யாருக்கு என்ன செஞ்சது? திராவிட இயக்கம் தமிழ் மொழிக்காக பாடுபட்டுச்சு, தமிழர்களுக்காக பாடுபட்டுச்சு, தமிழர்களின் இடஒதுக்கீடுக்காக பாடுபட்டுச்சு, தமிழர்களிடையே இருந்த சாதி உணர்வு நீக்கணுக்காக பாடுபட்டுச்சு. அதானே தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேறன்னு பேசுவதே ஆரிய சூழ்ச்சி, பார்ப்பனையத்தின் வெற்றி. தமிழே திராவிட யார்? நீங்கள் தமிழனா திராவிடனா? தமிழன் தான் திராவிடம் தான். என்னை யாரும் கேட்டால் நான் தமிழன் தான் சொல்லுவேன். திராவிடங்கிறது என்ன எனக்கு எதிரானதா? திராவிடம் என்பது ஒரு மரபினம், தமிழன் என்பது என்னுடைய தேசிய இனம். என்னுடைய தமிழில் இருந்து தான் தெலுங்கு, துளு, மலையாளம், தெலுங்குலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. என் தமிழ் மொழியோட சமஸ்கிருதம் கலந்து இத்தனை மொழிகள் உருவாயிடுச்சு. சமஸ்கிருதம் கலக்காத தூய மொழியாக தமிழ் இருந்தது. புரியுதுங்களா? தமிழ் மொழியோட சமஸ்கிருதமும் வடமொழி கலக்க அந்த மொழிகள் உருவாச்சு. மலையாளம்ங்கிறதே தமிழ் வார்த்தை தான், தெரியுமில்ல? மலையாளம், மலையை ஆள்பவர்கள் மலையாளிகள், இது தமிழ் வார்த்தை தான். மலையாளத்துக்கு இன்னொரு பேர் கொடுந்தமிழ். அதனால் இந்த திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு இந்த அரசியலுக்குள்ளே போகணும். அது அபத்தமான அரசியல். சும்மா பொழுது போகாமல் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு திராவிடம் தான் எதிரி அப்படின்ட்டு ஆரியத்தை காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சி. அந்த முயற்சி பெரியார் காலத்துலேருந்தே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? பெரியாரை தமிழுக்கு எதிராக பேசி யார் தமிழுக்காக பாடுபட்டாங்களோ அவங்களையெல்லாம் தமிழுக்கு எதிரின்னு சொல்கிறக்கூடிய ஒரு அரசியல். விஜய்க்கு இந்த அரசியல், இந்த நுட்பம், இந்த வேறுபாடெல்லாம் தெரியுமான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இப்போ எடுத்திருக்க அரசியல்ங்கிறது ஒரு மொழி உணர்வு அரசியல். அது திராவிட இயக்க அரசியல் தான். இல்லை இந்த அரசியல் திராவிடத்துக்கு எதிர்ன்னு அவருக்கு யாரும் சொல்லித்தராங்களா? இல்லை அப்படியே தான் அவர் வெளிப்படுத்திருக்காரா? இப்போ எதுவுமே சொல்லாமல் நம்ம பேச முடியாதுல்ல. அப்படி பேசினார்னா கண்டிப்பாக பேசுவோம். அவருக்கு அந்த கொள்கை தெளிவு இருக்காங்க. இப்போ வரையும் அவர் எடுத்திருக்கிறது ஒரு வடவர் எதிர்ப்பு, ஒரு டெல்லி எதிர்ப்பு அரசியலில் நான் உறுதியாக இருப்பேன். ஏன்னா அதுதான் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் வெற்றிங்கிறதே டெல்லி எதிர்ப்பு அரசியல் தாங்க. தமிழ்நாட்டில் வெற்றி மாநில கட்சியும் ஒன்று எதிர்க்கும் இல்லை சார் தமிழ்நாட்டில். அப்போ அந்த இடத்துல இப்போ இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய விஷயமே ஒன்றிய அரசை எதிர்க்கிறது தாங்க. ஒன்றிய அரசை எதிர்க்காம நான் மாநில அரசை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்கிற அரசியலுங்கிறது ஒன்றியத்தின் சூழ்ச்சிக்கு பலியாகிற விஷயம்தான். பிகே வச்சு பீகாரில் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கு பிஜேபி. இப்போ சம்பவ சோரனை வச்சு ஜார்க்கண்டில் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு பார்ட்டா விஜய் மாறுவாரா, இல்லை உண்மையிலே டெல்லியை எதிர்க்கக்கூடிய, மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய, ஒரு மாநில சுயாட்சி ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாராங்கிறத பொறுத்து தான் தமிழ்நாட்டில். ஆல்ரெடி டிஎம்கேன்றது டெல்லி எதிர்த்துக்கிட்டு தான் இருக்குது. அது பியூரா இருக்கு. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியே விஜயும் அதை மட்டுமே கையில் எடுத்துட்டா அது எப்படி? அது ரொம்ப முக்கியமான அரசியலுங்க. நீங்கள் அதிமுகவுடைய அரசியல் என்னது? கொள்கை என்னது? டெல்லி எதிர்ப்பு தான், திராவிட அரசியல் தான். டெல்லியை போட்டு கண்ணில் வரல விட்டு ஆட்டினது ஜெயலலிதா தானே. ஜெயலலிதா அம்மையார் அளவுக்கு டெல்லியை எடுத்தவங்க டெல்லியை போட்டு மிரட்டி எடுத்துட்டாங்களே. மன்மோகன் சிங் பீரியடாக இருந்தாலும் வாஜ்பாயாக இருந்தாலும். அப்போ அதிமுகவுக்கும் டெல்லி எதிர்ப்பு வரலாறு இருக்குது. வைகோ கேட்டாலும் டெல்லி எதிர்த்தது தான் இன்றைக்கி அவருடைய வரலாறுன்னு சொன்னால் அவர் நான் அந்த அன்று ராஜீவ்காந்தியை பார்த்து கேட்டேன், தமிழர்களை சுட்டுக் கொள்வதற்கு நீங்கள் அனுப்பலாமா ஆயுதம் என்று கேட்டேன். அவர் உடனே அது தமிழர்களை கொள்வதற்கு என்று எழுதியிருக்கிறதா என்று கேட்டார். அப்போது நான் கேட்டேன், உங்கள் அம்மையார் அவர்களை சுட்டு கொன்றார்களே, அந்த துப்பாக்கியில் மட்டும் இது இந்திரா காந்தியை கொள்வதற்கான துப்பாக்கின்னு எழுதியிருந்ததா என்று கேட்டேன்கிறார். இது வைகோவுடைய ரொம்ப ஃபேமஸ் ஸ்பீச். நீங்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் நாங்கள் டெல்லியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு முக்கியமான ஆதிக்கம். நம்மகிட்ட வரி வாங்கிக்கிறாங்க, திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. பேரிடர் வந்தால் தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க.
இது ஒரு பெரிய பிரச்சனை. இது திமுக வெர்சஸ் பாஜக நினைக்கிறீங்க, தமிழன் வெர்சஸ் டெல்லி அரசியல். இந்த அரசியல் உறுதியாக இருக்கணும். நம்ம இடஒதுக்கீடு அரசியல், இந்த லேட்டரல் என்ட்ரிங்கிற பேரில் ரிசர்வேஷனே இல்லாமல் ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுறாங்க. இதையெல்லாம் பகுத்தறிந்து ஆகா தமிழனுக்கு ஆபத்து, இடஒதுக்கீடு ஆபத்து அப்படின்னு உணர்ந்து செயல்படக்கூடிய இடத்தில் விஜய் இருப்பாரா அப்படிங்கிறத போக போக தான் நமக்கு தெரியும். சில பேர் இப்படி சொல்றாங்க, ஸ்பாய்லரா இருக்கிறாரு விஜய், இது ஒரு பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி, பாஜகவோட பின்புலம் இதுல இருக்கு. இப்படி ஒரு விமர்சனம் தொடக்கத்திலேருந்தே வருது. அது காரணம் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்றவர்கள் அப்படியாக. ரஜினிகாந்த் கமலஹாசன் அரசியல் வரும்போது அப்படி தான் பேசினது, குருமூர்த்தியோட தான் தொடர்பு இருந்தாங்க. திராவிடத்தை அழிக்க கமலஹாசன் வந்து விட்டாருன்னு கெஜ்ரிவால் வந்து கமலஹாசன் மீட்டிங்கில் மதுரையில் பேசினார். அப்போ அந்த டோனில் விஜய் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் விஜய் எப்படி, ஆனால் விஜய்க்கு வந்து அந்த சூட்சம் தெரிஞ்சிருக்குங்க. நான் பிஜேபி ஆளுங்கிற பேர் வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய செய்கிறாரு. அவர் உண்மையிலே பிஜேபி ஆளாங்கிறத இவ்வளவு சீக்கிரத்தில் என்னால் விமர்சனம் பண்ணிட முடியாது. போக போக வைத்து தான் என்னால் அதை முடிவு சொல்ல முடியும். இல்லைனா ஒருத்தர் வந்தாலே பிஜேபி ஆளா அப்படின்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி ஆயிடும். பார்ப்போம். இப்போ வரையும் அவர் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய நபர் மாதிரி தான் தன்னை காமித்துக் கொள்கிறார். ஆனால் இன்னும் இறங்கி அடிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியோட இந்த மாதிரி இவங்க புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்கலாம் தான் கொள்கை தெளிவாக காமிக்கணும். திமுக வந்து காமராஜருங்கிற ஒரு இமயத்தை எதிர்த்துல நின்றுச்சு. எவ்வளோ அரசியல், இந்திய எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, மும்முனை போராட்டம், இதெல்லாம் திமுக ஆட்சியில் இருந்தப்போ போராடினதில்லை. இந்த மாதிரி விஜய் மாதிரி புது கட்சி ஆரம்பிக்கும் போது போராடினது, அடி வாங்கியது, எமர்ஜென்சிலாம் கூட கவர்மெண்ட் ஆட்சி வந்ததுக்கப்புறம். அதற்கு முன்னாடி அவர்கள் பண்ணிய போராட்டங்கள், பாளையங்கோட்டை சிறை, இந்திய எதிர்ப்பு போராட்டம், டால்மியாவில் தலை வச்சது, டால்மியா பேர் மாற்றுறதுக்காக கள்ளக்குடியில் ட்ரெயினில் தலையை வச்சது, இதெல்லாம் எப்போ? ஒரு கட்சினா இப்படி தான் அடி வாங்கி மிதி வாங்கி. எம்ஜிஆர் படங்களில் உதயசூரியனுங்கிற வார்த்தை வந்து அதை மாற்றிடுவாங்க அன்பேவால. இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன்னு ஒரு வரி வாலி எழுதுனா, காக்கைன்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு சென்சாரில் கட் பண்ணி அந்த வரிகளை தூக்குனாங்க. மேடையில் முழங்கு அண்ணாவை போல்னு எம்ஜிஆர் பாண்டா திருவிக்கான்னு மாற்றினாங்க. இவ்வளோ டார்ச்சர் இருந்தது. அதையெல்லாம் மீறி தான் திமுக வந்தது. ஸோ ஒரு ஆளுங்கட்சியாக இருப்பதை விட எதிர்கட்சியாக இருப்பதும் இந்த மாதிரி புது கட்சியில் இருக்கிறப்ப நீங்கள் ஆளுங்கட்சியை விட 1000 மடங்கு இந்த மொழிக்கும் இனத்திற்கும் சமூக நீதிக்கும் நீங்கள் செய்யணும். அதற்கு உங்கள்ட்ட அடிப்படையில் அந்த கொள்கை இருக்கணும். அதனால தான் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன், என்ன கொள்கை? பிரபலம் கிடச்சிருச்சு உங்களுக்கு. வந்து விசிலடிச்ச கூட்டம்லாம் உங்கள் தமிழ் உணர்வுக்கோ சமூக நீதிக்கோ வரல. இன்றைக்கி விஜய் வந்து நாளைக்கு இடஒதுக்கீடை ரத்து செய்வேன், தகுதி திறமை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஏதாவது ஒரு சொன்னார்னா என்னன்னே புரியாமல் விசிலடிக்கிற கூட்டம் தான் ரசிகர்களாக இருக்கிறான். அப்போ விஜய்கிட்ட தெளிவான கொள்கை இருந்தால் அதுக்கும் விசிலடிப்பான். ஆழ்த்தோட்ட பூபதினுக்கும் விசிலடி தான் செய்வான். தமிழன் படத்தில் அவர் சட்ட ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற இதுக்கும் விசிலடிப்பான். ஏன்னா விஜய் ரசிகருங்கிறது அதுதான். பொண்ணுங்களால் சாதிக்க முடியும்னு பிகிலில் விஜய் பேசினாலும் விசிலடிப்பான். ஒரு போலீஸ்கிட்ட போய் நீ போலீஸாக இருந்தாலும் பொம்பளையா இருடி, ஆம்பளைக்கு கட்டுப்படுறி அப்படின்னு ஒரு காட்டுமிராண்டித்தனமான வசனத்தை விஜய் பேசி அசீனை நடுரோட்டில் நிற்க வச்சு அவமானப்படுத்துகிற ஒரு ஆணாதிக்க வசனம் பேசினாலும் கை தட்டுவான். ஏன்னா விஜய் ரசிகருக்கு விசிலடிக்க மட்டும் தான் தெரியும். ஆனால் அவர்களை இவர் தோழர்கள்ங்கிறார். ஸோ இவர் அடுத்து என்ன மாதிரியான அரசியல் முன்னெடுக்க போகிறாருங்கிற வச்சு தான் நம்ம அதெல்லாம் முடிவெடுக்க முடியும். தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த இருதுருவ அரசியல்லே தான் தமிழ்நாடு அரசியல் நகர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு மாற்றம் வருது அப்படின்னா விஜய் ஒரு ஃபேக்டராக இருப்பாருன்னா அந்த மாற்றத்துக்கு தமிழ்நாடு அரசியல் களம் தயாராக இருக்கா? மாற்றம் வருதுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? மேபி விஜய் இறங்குறாரு அப்படின்னா ரொம்ப ஏர்லியராக நம்ம சொல்கிறோங்க. திமுக அதிமுகவை அழிக்க வேண்டும்ங்கிற திட்டம் மூப்பனார் சொன்னார். மாறி மாறி பத்மநாபன் தலை மாதிரி, இந்த சூர தலையை மாதிரி மாறி மாறி திமுக அதிமுக தான் நாட்டை ஆளணுமா, ஏன் வேற நாதியே இல்லையா அப்படின்னு கேட்டார் மூப்பனார். இப்போ அதிமுக பலவீனப்பட்டிருக்கு. அது இல்லை, அப்போ அவர் பேசினப்போ அதிமுக பலவீனப்பட்டிருந்தது. 89 மூப்பனார் முதலமைச்சராக கேண்டிடேட்டாக ராஜீவ்காந்தி நிப்பாட்டினார். 17 முறை வந்துட்டு போனார் ராஜீவ்காந்தி, எப்படியாவது மூப்பனார் முதலமைச்சர் ஆக்கிடலான்னு. ஆனால் திருப்பி திமுக தான் ஜெயிச்சிச்சு. திருப்பியும் அதிமுக ஜெயலலிதா நீங்கள் சொன்ன மாதிரி பலவீனப்பட்டல, கட்சியே சதைஞ்சு போச்சு. ரெட்டலை சின்னம் இல்லை, இப்போயா சின்னம் இருக்கேன், ரெட்டலை சின்னம் கூட இல்லை, சேவலை சின்னத்தில் ஜெயலலிதா வந்து கட்சியை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து இனிமே திமுக நம்ப முடியாதுன்னு பாமகன்னு ஒரு கட்சி உருவாச்சு. நாங்கள் தான் மாற்று அப்படின்னாங்க. மதிமுக இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று உண்மையான திராவிட கட்சி நான் தான் மதிமுக 96 முயற்சி பண்ணாங்க, அதுவும் ஜெயிக்கல. 2005 தேமுதிகன்னு ஒரு கட்சி, அப்போ கூட பாருங்கள் திராவிடத்தை சேர்த்து தான் ஆரம்பித்தார். முற்போக்கு திராவிடம் அப்படின்னார் விஜயகாந்த். அவர் நான் தான் மாற்று 2 திராவிட கட்சிக்கு என்னை ஆதரிங்கன்னாரு. இன்றைக்கி வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்கலை. அதுக்கப்புறம் 2011 நாம் தமிழர் நான் தான் அந்த 2 திராவிட கட்சி கிடையாது, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னாரு. இன்றைக்கி வரைக்கும் அது நடக்கலை. அதனால் 2 திமுக இவங்க 2 பேரையும் அழிக்கணும்ன்ட்டு காங்கிரஸ் முயற்சி செஞ்சுருக்கு, பாமக முயற்சி செஞ்சுருக்கு, வைகோ முயற்சி செஞ்சுருக்காரு, நாம் தமிழர் முயற்சி செஞ்சுருக்காங்க.
அவங்க அந்த வீரலட்சுமின்னு ஒரு லேடி முதற்கொண்டு 2016 எலெக்ஷனில் நாங்கள் தான் தனிக்க வர போகிறோம்னாங்க. இது போக மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்து 2 திராவிட கட்சியிலும் இல்லாமல் ஆக்க போகிறோம்லாம் முடிவு பண்ணாங்க. கடைசியில் அந்த கட்சிகள் தான் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அவங்க தான் படுதோல்வி அடைஞ்சாங்க. அந்த இதில் கூட அதிமுக ஆட்சி அமைச்சு திமுக தான், இன்னொரு திராவிட கட்சியான திமுக தான் மிகப்பெரிய எதிர்கட்சி இந்தியாவிலேயே. அப்போ 2016 இந்தியாவிலேயே மிகப்பெரிய எதிர்கட்சி திமுக. கலைஞருடைய சந்தித்த கடைசி தேர்தல் இப்போ கூட கலைஞர் வருத்தப்பட்டார். என்னை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களேப்பா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கூட உள்ள இல்லாத நிலைமை ஆக்கி விட்டீங்களே அப்படின்னு கலைஞர் வருத்தப்பட்டார். அதனால் இந்த 2 திராவிட கட்சியினையும் அழிச்சிட்டு நாங்கள் வரப்போகிறோங்கிற கதைங்கிறது, அதுக்கான முயற்சிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் 38 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பார்ப்போம். சீமான் ரொம்ப விரும்புகிறார் போல விஜய் தன் கூட வரணும்னு. அப்படின்னா சீமானுக்கு இது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா இந்த குழந்தைகள் சிறுவர்கள் தான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க. 13-18 வயசு ஆட்கள் தான் அப்படியே அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு பெரிய ஐடியாலஜி கிடையாது. அவனுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, கரிஸ்மாட்டிக் இதுதான், க்ரௌட் புல்லிங் கான்செப்ட் தான். ஒரு கூட்டத்தை பார்த்து இது பண்ணுற மயக்கிற கூட்டம் தான். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்லேருந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற பையன் வரையும் விஜய்க்கு கணிசமாக ஓட்டு போட ரெடியாக இருக்கிறாங்க. அந்த கூட்டம் தான் ஓரளவு. கொஞ்சம் பொலிட்டிக்கலாக இருக்கிற ஃபேமிலி உள்ள பையன் யோசிப்பான். பெரிய பொலிட்டிக்கலாக இருக்க சாதாரண குடும்பங்கள்லாம் அப்படி விஜய் ஏதோ ஒரு நடிகர் வர்றாரு, அந்த கவர்ச்சிக்காக ஓட்டு போட ரெடியாக இருக்கான். அதே கூட்டம் சீமானுக்கு இருக்குது. திமுகவை திட்டி ஓட்டு வாங்கக்கூடிய மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் சீமானுக்கு இருக்குது. இப்போ விஜய் வந்தாருன்னா அந்த இளைஞர் கூட்டத்திலேருந்து கணிசமாக பிரியுங்கிறது தான் என்னுடைய அனுமானம். ஸோ சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி.